ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு பிணையில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பித்தது ஐதராபாத் நீதிமன்றம். கரூர் அருகே அரசு பேருந்தும் மணல் சரக்குந்தும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 10 பேர் காயம். கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கழிவுகளை ஏற்றி வைத்த 15 சரக்குந்துகள் தமிழக எல்லையில் சிறைபிடிப்பு. உடுமலை அருகே அச்சுவல்லம் தயாரிக்கும் ஆலையில் திடீர் தீ விபத்து, முற்றிலும் எரிந்து நாசம். திருப்பூர் மாநகராட்சியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் சென்னையில் நேர்காணல் தொடக்கம். தஞ்சை அருகே விவசாயி பாலனை தாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட உழவு ஊர்தியை திரும்ப ஒப்படைத்தது வங்கி நிர்வாகம். காவல்துறையினர் மீது நடவடிக்கை கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக விவசாயிகள் போராட்டம். திருவண்ணாமலை அருகே ஏரியில் குளிக்கச் சென்ற சிறுவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி அருகே ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3,90,000 ரூபாய் பறிமுதல். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.